வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. ஒருத்தர் அந்த நகையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சிவனாண்டி சொன்ன மாதிரியே அபிராமி இருக்காங்களே அந்த சிலைக்கு பக்கத்துலேயே வைக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. அச்சச்சோ, எல்லாத்தையும் எடுத்தால் அவங்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை. ஆனால் யோசிக்கிறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டால் கொஞ்சம் கஷ்டமாச்சு. சரி, இது வேணால் கஷ்டம், முத்தெல்லாம் நிறையா இருக்குது, அதை வேணால் எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க சிவனாண்டியோட அசிஸ்டண்ட். சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல தோண்டுறாங்க. தோண்டி உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்சோன்னே மண்ணை போடுறாங்க. போட்டுட்டு பழையபடி இருக்கிற மாதிரியே புல்லெல்லாம் மேலே வச்சு அமுக்கிடுறாங்க. அதனால் எந்த இடமும் சரியாக தெரில. முத்தை கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சாங்கன்னு சொன்னல, அது போகும்போதே அவங்க பாக்கெட் ஓட்ட அங்கங்கே புல் மேலே கிடக்கு. அடுத்த நாள் காலையில் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் யோசிக்கிறாரு. அப்படியே யதார்த்தமாக அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. ஏன்னா அபிராமி அம்மா நம்ம கார்த்திக் கனவுல வராங்க. நீ வாப்பா, உன் மனசுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, என்னை பாருப்பா, நிச்சயம் உன்னோட கஷ்டம் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அம்மா உடனே டக்குன்னு கார்த்தி கனவுலேருந்து எந்திரிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக அம்மா நம்மளை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க? சரி, நாளைக்கு வேலையாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது, அம்மா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, நீங்கள் என்னை வர சொல்லியிருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, யதார்த்தமாக அந்த வெயிலுக்கும் அந்த முத்து படுறதுக்கும் ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்குது. இதை பார்க்குறாங்க. என்னது, முத்து இருக்குது, ஒரு வேளை அத்தை கொண்டு வந்ததில் முத்து இருக்குமோ, இங்கே இருக்குன்னா என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை இருக்குன்னு பார்க்குறாப்புல அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாரு நம்ம கார்த்தி. பார்த்தா அங்கே எல்லாமே நிறையாவே இருக்குது. உடனே மயிலுக்கு அவங்க சகலைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து நீங்கள் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னோன்னே, என்னாச்சு சகலை, ஏதாவது ஹிண்ட்டு கிடச்சிருக்கா? ஆமாம், ஒரு முக்கியமான ஹிண்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வேகமாக வராங்க. அந்த இடத்துல வந்த உடனே, என்ன ஆச்சு, இங்கே பார்த்தீங்களா, ஏகப்பட்ட முத்துலாம் இருக்குது. என்னப்பா சொல்கிறேன், ஏற்கனவே நீ தான் காரணங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ கையில் வேறு முத்து வச்சுருந்தா எல்லாம் தப்பாக நினச்சிட போகிறாங்க. இது ஒரு இடத்துலேருந்து எடுத்தேன். எந்த இடத்துலேருந்துப்பா எடுத்த? கார்த்தி அந்த இடம் பேரை சொல்லிடுறாங்க. சரிப்பா, அப்போனா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. எவனாவது ஒருத்தன் இதுலேருந்து பங்கு எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற? அது ஏக்கர் திட்டத்தட்ட 1 ஏக்கர் கிட்ட இருக்கும். எந்த இடத்துல வச்சோன்னே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் தேடுறதுக்கு. அப்படிங்கிறியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. நிச்சயம் சிவனாண்டி யாருக்கிட்டையெல்லாம் பேசுனாங்கன்னு விஷயத்தை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவனை கூப்பிட்டு வச்சு விசாரித்தா எல்லாம் தெரிய வரும். நிச்சயம் நம்ம இடத்துல தான் வச்சாங்களா, இல்லை வேற எங்கேயாவது வச்சுட்டு இந்த பக்கம் நம்மளை பழி போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட இருக்கலாம்ல அப்படின்னு மயில் வாகனமும் கார்த்தியும் யோசிக்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஊருக்குள்ளே விசாரிப்போம்ப்பா. 10-15 பேர் தான் இருப்பாங்க. அதில் யார் தலைமுறைவாக இருக்கா, யார் பாட்டமாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரோட்லேயும் 2-3 இதெல்லாம் கிடக்கு. என்னப்பா, எடுத்துகிட்டு போனவன் எல்லாத்தையும் கீழேயே போட்டுட்டானா, நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அவர் வீட்டுக்கு பார்க்குறாரு. என்னடா அது, கை நிறையா எடுத்தோம், இப்போ 10-15 கூட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, பாக்கெட்டு ஓட்டையா, கடவுளே நமக்கு வேலையை பாரு அப்படின்னு தன்னைத்தானே திட்டிட்டு, சரி இவ்வளோதான் நமக்கு ஒட்டணும்னு இருக்குது, அதுபடி ஒட்டிட்டாலே போதும், ஏதோ நமக்கு கை செலவுக்கு வரும், எப்படி இருந்தாலும் எல்லாமே கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு மேலே போகும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சிவனாண்டியோட அசிஸ்டண்ட். என்னடா வேலையை கனக்கச்சிதமாக முடிச்சிட்டியா? நீங்கள் சந்தேகமே பட வேணாம், கனக்கச்சிதமாக முடிச்சிட்டேன். டேய், அவனை கையும் களவுமா மாட்டி விடணுண்டா, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சிவனாண்டியோட அசிஸ்டண்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை எடுக்கிறதுக்காக அப்படியே போகிறாங்க. ஏன்பா, நீ எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் மசீராலே இல்லைன்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்து அப்புறம் கட்டு வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கார்த்தி. என்னது 50,000 ரூபாயா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன உதவி செய்யணும், அதுக்கு தான் விஸ்வாசத்துக்கும் காசுக்கும் வித்தியாசம் அப்படின்னு மயில் வாகனம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சிவனாண்டியோட அசிஸ்டண்ட்லாம் யார் யாருன்னு கேளு. இன்னொன்று, குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே சிவனாண்டி இப்போ எந்த ஆளுங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இதே மாதிரி இன்னொரு சன்மானம் உனக்கு கிடைக்கும். அது இன்னும் கூட அதிகமாக கூட நான் தருவேன்னு மயில் வாகனமும் கார்த்தியும் சொன்னோன்னே, சரி சார், நான் பார்த்துட்டு விசாரிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. எவ்வளோ காசு தரேங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஃபோன் அடித்து எல்லார்ட்டையும் பேசுனாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஓ அவங்க தானா, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை காட்டி கொடுத்துட்றாரு.
சிவனாண்டியோட அசிஸ்டண்ட், சரி சார், என்னை மாட்டி விட்டுற மாட்டீங்களே? அதெல்லாம் மாட்டி விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், அங்கே 4-5 பேர் இருக்காங்க, யாரை பிடிச்சா வந்து விஷயம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்துக்கலாங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக வந்து போகிறாங்க. இல்லைங்க, என் புருஷன் வந்து இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் மலுப்புற மாதிரி வந்து பேசுகிறாப்புல. யார் நீங்கள், என் வீட்டுக்கு எது வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து கார்த்தி இடத்துலேருந்து அந்த முத்து பவளம்லாம் எடுத்துகிட்டு போனார்ல, அவர் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காப்புல. கார்த்திகிட்டையும் நம்ம மயில் வாகனத்துக்கிட்டேயும், சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? இல்லைப்பா, எனக்கு ஒரு உதவி, வேலை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, வேலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். என்னப்பா 5000 கிட்ட தரேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் முடியாது, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லி, என் லெவல் தெரியாமல் பேசாதீங்க. ஓ, லெவல் தெரியாமல் பேசாதீங்களாவா? ஓகே ஓகே, இப்படி அநியாயமாக வந்து மாட்டிக்கிட்டே தம்பி அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா வந்து சொல்லியிருக்காப்புல. மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க, இவன் தான்ப்பா 5000 கொடுத்தா எதுவாக இருந்தாலும் வேலை செஞ்சு கொடுப்பான், ஆனால் இப்போ முடியாது, என் லெவல் தெரியுமான்னு சொல்லி வார்த்தையை வந்து விட்டுட்டான். என்ன லெவல்னு கேட்டால், எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது, இது மாதிரிலாம் சில்லறத்தனமாலாம் நான் வரமாட்டேன்னு சொன்னான். அப்போயும் எனக்கு சந்தேகம் வந்திருக்கு, இவன் எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம் மாட்டான்ப்பா, விற்க தான் போவான். விற்க போகும்போது அவனை கையும் கழுவுமா வந்து பிடிச்சிடலாம். இப்போயும் அவன் வீட்டில் வந்து சோதனை பண்ணலாமா? நிச்சயம் அப்படி பண்ணால் நமக்கு சந்தேகம் தான் வரும், செட் ஆகாது. அவன் சுதாரிச்சிருவான். அவன் எப்படி இருந்தாலும் விற்கிறதுக்கு போகும்போது அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப திருப்பியும் எத்தனை இருக்குன்னு திருப்பியும் இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னா அவங்களுக்கு ஆசை வந்திருக்கு. உடனே எடுத்து பார்க்குறாங்க. கார்த்தியும் நம்ம மயில்வாகனமும் மாதம் வீட்டுக்குள்ளே வராங்க. என்ன தம்பி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லெவலு இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தியே, அதுக்கு காரணமே இதுதானா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க? மரியாதையாக வெளியில் போங்க. நான் மட்டும் இப்போ சத்தம் போட்டேன்னு வச்சுக்கேன், சுற்றி இருக்கிற எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், நீ எங்கே புதைச்சி வச்சுருக்கன்னு மட்டும் சொல்லு, மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்ல. நீ கையில் வச்சுருக்கிறது நீயே எடுத்துக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கேன் நான் உன்னையே மாட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து கேட்ட உடனே, என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் வந்து தடுமாற்றமாக இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, இது எங்கள் தாத்தாவோட சொத்து. ஓ, தாத்தாவோட சொத்தா? சரி சரி, எனக்கு சிரிப்பாக தான் வருது. இது பல நூற்றாண்டுகளாக இருக்கிறதுப்பா, என்னப்பா தாத்தாவோட சொத்துங்கிற மாதிரி எங்ககிட்டயே வந்து காது குத்த பார்க்குற பற்றியா? இவங்கிட்ட நேர்மையாக பேசினாலாம் செட் ஆகாது, இது உங்கள் தாத்தா சொத்து தானே, சரி வரட்டும், பஞ்சாயத்தில் எல்லாத்தையும் நியாயம் கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது கத்த பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும். வேணாம் கத்திராதீங்க, அப்போ நான் விஷயத்த சொல்லுப்பா. நீ விஷயத்த சொன்னான்னு வச்சுக்கியேன், உனக்கு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து தரோம், நீ வச்சுக்க. சிவனாண்டி அப்படி உனக்கு என்னத்தை கொடுக்க போகிறான்? நீ எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் வேலை செஞ்சனா உன் வாழ்க்கையே வந்து செட்டில் ஆகிடும். பார்த்துக்க தம்பி. அங்கே இருந்து இது செய்யறதுக்கு உனக்கு எவ்வளோ கொடுத்துருப்பான்? ஒரு 10,000 கொடுத்துருப்பானா? இல்லை அவன் கஞ்சப்பே அது கூட கொடுத்துருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதனால தானே இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இங்கிட்டு நீ நிற்கிற இடத்துலேருந்து என் பக்கம் வந்து நின்னா உன் வாழ்க்கையே செட்டில் ஆகிடும். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாங்க. இதை விட்டால் உனக்கு பெரிய ஆஃபரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கும்போது, சரி சார், நான் உங்களுக்காக வேலை பார்க்க தயாராக இருக்கேன்னு சொல்லிடுறாப்புல அந்த அசிஸ்டண்ட்டு. எங்கே இருக்குது உங்கள் அபிராமி அம்மா இருக்காங்களே? ஆமாம், அங்கே தான் சார் வச்சுருக்கேன், அங்கே தான் வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி வந்து இடத்த காட்டு அப்படின்னு சொல்லும்போது, சார் இப்போ வெளிச்சமாக இருக்குது சார், இப்போல்லாம் வந்து காட்டெல்லாம் முடியாது, எல்லோரும் வந்து மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? எனக்கு சிவனாண்டினாலையும் யாருனாலையும் பிரச்சனை வரக்கூடாது. நான் உங்களுக்கு இடத்த வந்து காட்டுறேன், இல்லாட்டி இடத்த வந்து சொல்கிறேன். நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்பா ரைட் சைடுனா நம்ம சிலையை பார்க்கும்போது ரைட் சைடா, இல்லை நம்ம சிலைக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறப்ப ரைட் சைடா அப்படின்னு கார்த்தி வந்து தெளிவாக கேட்குறாங்க. இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகும்போது லெஃப்ட் சைடு, அந்த பக்கம் திரும்பினா ரைட் சைடு அப்படின்னு சொல்லும்போது, சகல ரைட்டு லெஃப்ட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்பப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில் வாகனம் செம்மையாக வந்து கார்த்தியை வந்து பாராட்டுறாங்க. விடுங்க, ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது, நான் வந்துட்டு போனேங்கிற விஷயம் சப்போஸ் அவனுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கியேன், நீ தான் இது எல்லாம் சதி பண்ணியிருக்கேன்னு நான் அவனை தூக்கி உள்ளே வச்சுருவேன்டா, பார்த்துக்கடா, எங்ககிட்டே வந்து வேலையை காட்டாத. இது எல்லாம் நீ சிவனாண்டிக்கு எதிராக வந்து பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா ஆமானே உன்னை சும்மா விட மாட்டான். அதனால் நீ நாங்கள் போனதுக்கப்புறம் ஃபோன் அடித்து சொல்லலான்னு பார்த்தாலும் உனக்கு தான் பிரச்சனை. நீ ஃபோன் அடிக்கலைன்னாவது நீ தப்பிக்கலாம், அவ்வளோதான் சொல்லுவேன்னு. சார் எனக்கு இவ்வளோ உதவி செய்ய போகிறேங்கிறீங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எதுக்கு சார் மாட்டி விட போகிறேன்? சரி சகல, இவனை தான் விசாரிச்சாச்சுல, வா அங்கேருந்து போவோம், போய் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காலத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே,
சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிற மாதிரி காட்டுறாங்க. எக்ஸ்ட்ரானரியாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். கார்த்தியோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.